விஜய் நான் வந்து புரட்சி தலைவர் போல இருக்கேன், புரட்சி தலைவி அம்மா போல நான் வருவேன்னு சொன்னா, புரட்சி தலைவர் வந்து அவங்க வீட்டுக்கு நான் அவங்க சாப்பாடு எங்க அம்மா வயிற்றுல இருக்கும் போதே புரட்சி தலைவருடைய சாப்பாடு சாப்பிட்டு தான் நான் வளர்ந்துவேன். அதனாலதான் இன்ன வரைக்கும் எந்தவித பதவியும் எந்தவித இதுவும் கேட்காம நான் வந்து அந்த ஒரு நன்றி உணர்ச்சியோட நான் வந்து இன்ன வரைக்கும் நான் பயணிச்சுட்டு இருக்கேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல. புரட்சி தலைவர் வீட்டுக்கு போயாச்சுன்னா நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் வந்த உடனே சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும், சாதாரண ஒரு ஏழை குடும்பத்துல வந்தவங்களாலும் சரி, பெரிய பணக்காரவங்களாலும் சரி, அந்த பாகுபாடு கிடையாது. வந்த உடனே சாப்பிட்டீங்களா, சாப்பிடலன்னா ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்டுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவர் வந்து கொடுத்து கொடுத்து கரம் சிவந்த புரட்சி தலைவர்னு பேர் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா தனக்காக வாழாம மக்களுக்காக எவ்வளவோ திட்டங்கள், பெண்களுக்காக நிறைய திட்டங்கள்லாம் அறிவிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. இவங்கெல்லாம் ஒரு பெரிய சாதனை. ஆனா விஜய் கூட தான் நான் பண்ணியிருக்கேன், சாங் எல்லாம் பண்ணியிருக்கேன், அவங்க அப்பா கூட டிராவல் ஆயிருக்கேன். எங்க அப்பாவும் அவங்க அப்பாவும் நல்ல ஃப்ரெண்டு, டைரக்டர் சார் வந்து எங்க அப்பா எல்லாமே நல்ல ஃப்ரெண்டு தான். ஆனா விஜய் சார் இப்ப சொல்றது நான் வந்து எம்ஜிஆர் போல தலைவர் போல அப்படின்னும் போது, தன்னுடைய வீட்டுக்கு வந்த ஒரு சாதாரண ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு சின்ன கிளாஸ்ல தண்ணி கூட கொடுக்காதவங்க மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க? என்னுடைய ஆதங்கம் அதுதான். நீங்க வீட்டுல அவரு வந்து புரட்சி தலைவர் நம்ம அண்ணன் வந்து விஜயகாந்த் அவர்களை கூட எடுத்துக்கலாம், வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம அனுப்புனது கிடையாது. அதே போல புரட்சி தலைவரும் அந்த மாதிரிதான். அவர் நடிக்கிற காலத்துல இருந்து அவர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியில இருந்து சாப்பாடு கொடுக்கற அந்த ஒரு பாகுபாடு, அந்த ஒரு பண்பு இருக்கு. ஆனா இதே விஜய் வீட்டுல ஒரு சாதாரண ஒரு ஆளு ஒரு ரசிகர்களை போனாங்கன்னா பார்க்க முடியுமா? முடியாது. புரட்சி தலைவரை பார்க்க முடியும். நான் ஆக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு போய் நான் வந்து ஆசீர்வாதம் வாங்க போகும்போது தலைவர் எங்களை கூப்பிட்டு, எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா உண்மையா நேர்மையா வாழ்ந்ததுனால எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும், கூப்பிட்டு உட்கார வச்சு தலைவர் உட்கார்ற அந்த டைனிங் டேபிள்ல நானும் உட்காந்து, எங்க அப்பாவும் உட்காந்து, ஜானகி அம்மா அவங்களும் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள், அவங்க பரிமாறி நாங்கெல்லாம் சாப்பிட்டு இருக்கோம். அந்த ஒரு ரத்தம், அந்த ஒரு துடிப்பு, அந்த ஒரு நேர்மை, அந்த ஒரு பண்பு, அந்த ஒரு ஒரு நாங்க எங்களெல்லாம் மதிச்சு அவங்க வந்து கூப்பிட்டு உட்கார்ந்து சாப்பாடு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அங்க எல்லாருக்குமே மதிப்புண்டு. ஒரு அதாவது மனிதர்களுக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு அவங்கள பண்போட பார்க்கக்கூடிய ஒரே தலைவர் நம்ம புரட்சி தலைவர். அவரை மாதிரி எல்லாம் வரவே முடியாதுங்க, சத்தியமா சொல்றேன். ஆளுமை இல்லாம என்னுடைய கருத்து என்னன்னா, புரட்சி தலைவர் ஆரம்பிச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றென்றும் புரட்சி தலைவர் சொன்னது போல தனக்கு பின்பும் 100 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். பாருங்க, இந்த வர்ற சட்டமன்ற தேர்தல்ல கண்டிப்பா ஆட்சி அமைக்க. ஏன்னா நாங்கெல்லாம் தேர்தல் பிரச்சாரம் தெரு தெருவா நாங்க சுத்தி நாங்கெல்லாம் உழைச்சிருக்கோம். நாங்க எத்தனை வருஷம் தெரியுமா? நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா நான் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கேன். இதே திமுகல என்ன கூப்பிட்டாங்க, இன்னும் நிறைய கட்சிகள்ல கூப்பிட்டாங்க, வாங்க நம்மள இது பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு பதவி தரேன், உங்களுக்கு நல்ல பேமெண்ட் தரேன். எனக்கு எதுவுமே வேண்டாம். ஏன்னா இது என்னோட சொந்த வீடு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த சொந்த வீட்டை விட்டுட்டு நான் வாடகை வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அதனால இதுல நாங்க இருக்கோம். கண்டிப்பா ஆளுமை இல்லைன்னு, புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவுடைய இந்த 2 முகங்களையும் நாங்க வந்து என்றைக்குமே இந்த மக்கள் மறக்க மாட்டாங்க. அதாவது மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும் 2 தலைவர்கள் இருக்கும் வரை, மனதில இருக்கும் வரை கண்டிப்பா. சோசியல் மீடியால இது பண்ணலாம் முடியாது. விஜய் தான் அடுத்து முதல்வர் சொல்றாங்க. ஆனா வந்து அதிமுக எதிர்ப்பு தெரிவிக்கல, இப்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் 2026ல விஜய் ஆட்சிக்கு முதலமைச்சர் ஆவாரா ஆக மாட்டாரா? கண்டிப்பா முடியாதுங்க. ஏன் தெரியுங்களா? தன்னுடைய வீட்டுக்குள்ளார இருக்கக்கூடியவர்களை அரவணைச்சு வாழ தெரியல, தான் பிள்ளைகளுக்கு நல்லது பண்ண தெரியல, தான் பெத்த தாய் தகப்பனுக்கு நல்லபடியா பாத்துக்க தெரியல. எங்க தலைவர் புரட்சி தலைவர் எல்லாம் அம்மாவுடைய சிலைய முன்னாடி வச்சு, அம்மாவுடைய படத்தை தான் வச்சு அவங்க கும்பிட்டு, ஒரு பெத்த தாய்க்கு எப்படி வாழணும், மகனா எப்படி இருக்கணும், இந்த குடிமகனா எப்படி வாழணும்னு ஒவ்வொரு படம் மூலியமா பெத்த தாய் தகப்பனை உயர்த்தி இருக்காங்க. இதே பெத்த தாய் தகப்பனை கிட்ட கூட சேர்க்காம, வீட்டுக்குள்ள சேர்க்க முடியாம
பெத்த தகப்பன் வர்றாங்க, வீட்டுக்குள்ள விடாதீங்கன்னு சொல்லி துரத்தி அடிச்சவர் இதே விஜய். எங்களுக்கெல்லாம் தெரியும். அவரு இல்லைன்னா இவரெல்லாம் வந்திருக்க முடியாது. நாங்கெல்லாம் தெரியும், எங்களுக்கு தெரியும். அவருக்கு ஆக்டிங்கே தெரியாது. எத்தனை டேக்கு ரசிகன் படத்துல எல்லாம் எத்தனை டேக் தெரியுங்களா? சாங் ஆட தெரியாது. அவரு அப்படி புடிச்சு அவரை வரவழைச்சு இவ்வளவு தூரம் அவர் பாடுபட்டு அவ்வளவு காசு செலவு பண்ணி எல்லாம் பண்ணி இந்த நிலவுக்கு கொண்டு வந்து அந்த ஒரு நன்றி உணர்ச்சி கூட இல்லாம வெளியில தள்ளி விட்ட ஒரு மனுஷன் தான் விஜய். அப்படிப்பட்ட ஆளு என்னைக்குங்க தமிழ்நாட்டு மக்களுடைய மனசை புரிஞ்சுக்க முடியும்? என்னுடைய ஆதங்கம் அதுதான். பெத்த தாய் தகப்பனுடைய ஒரு அன்பு பாசம் தெரியாதவரு, ஒரு பெத்த பொண்ணு பிள்ளைகளுடைய அன்பு பாசம் தெரியாதவரு, கட்னம் பொண்டாட்டியுடைய அன்பு பாசம் தெரியாதவரு எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுவாரு?